மட்டுமல்ல, நோய் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? கவலை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்ல முடியுமா? முடியாது. இந்த நோய்கள்லாம் எதனால் உண்டாகுதுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தினால தான், கவலையினால தான் இரத்த அழுத்தம் ஏற்படுறது. அதனால தான் நரம்புகள், தசைகள் எல்லாம் கெட்டு போகிறது, சுரப்புகள்லாம் ஒழுங்காக சுரக்கிறது இல்லை, அதனால தான் நோய்கள் உண்டாகுது அப்படின்னு. நோய் வராமல் இருக்கிறதுக்கு தியானம் ஒன்று தான் சிறந்த வழி அப்படின்னு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இப்பொழுது தியானத்தை கட்டாய பாடமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே இந்த உபதேசங்கிறது முதல்ல உடம்புக்கு நல்லது. விபூதி பூசிக்கிற இடத்த பார்த்திங்கன்னா, தலையில் மூளை, நெத்தியில் பிட்யூட்ரி, கழுத்தில் தைராய்டு, நெஞ்சில் ஹார்ட்டு, வயிற்றில் ஜீரண உறுப்புகள், இடுப்பில் கிட்னி, கணையம், தோள்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு, முழங்கால், ஸ்பைனல் கார்டு, இந்த 16 இடம் அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த உபதேசம் உடம்புக்கு முதல்ல நல்லது. சரியை கிரியை சொல்லிட்டோம், திதியெல்லாம் செய்கிறது. அதில் யோகம், ஞானம், மூச்சு பயிற்சி அதில் இருக்குது. ஞானம், ராஜாவோட குழந்தை, 5 வயசு குழந்தை ஊர்வலத்தில் தொலைஞ்சு போச்சு. ஒரு 20 வயசு கழிச்சு, வருஷம் கழிச்சு ராஜா வேட்டைக்கு போயிட்டு வரும்போது ஒரு வேடனுடைய குடிசையில் தண்ணி கேட்குறான். அப்போ ஒரு 25 வயசு பையன் இளநீலாம் வெட்டி கொடுத்து ராஜாவுக்கு உபச்சாரம் பண்ணுறான். அமைச்சர் கவனிக்கிறார். அவனுடைய முகத்தில் ராஜாவுடைய முகச்சாடை தெரியுது. இந்த பையன் யாருன்னு கேட்டவுடனே, இந்த மாதிரி ஊர்வலத்தில் தொலைஞ்சு அழுதுன்னு இருந்தான், நான் கூட்டின்னு வந்து வளர்க்குறேன்னு சொன்னான். அவன் கழுத்தில் காதலெல்லாம் நகையெல்லாம் போட்டிருந்தானா அப்படின்னா, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் சாமி அப்படின்னா. அட பாவி, இவன் ராஜாவோட மகன்தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவனை ராஜாவோட சேர்த்து வச்சார். அதாவது இறைவனுடைய அம்சம். இந்த வாரிசு தான் ஜீவாத்மா. அதே போல் சிங்கம் ஒன்று குரலை போட்டுன்றது, கரெக்டு தான் குட்டி போடும். அந்த சிங்க குரலை வேடன் அடிக்கிறதுக்கு வந்தான். அந்த சிங்க குரலை ஆடுகளோடு சேர்ந்து மேமேன்னு கத்தின்னு இருந்தது. ஒரு நாள் இந்த சிங்கம் வந்து இந்த குரலையை பிடித்து இழுத்தது. அது வரமாட்டேன்றது. இதை இழுத்து கொண்டு போய் கேணியில் காமிச்சது. தன்னோட முகம் சிங்கத்தோட முகம் போல் இருக்கிறத பார்த்தோன்னா ஹான்னு சத்தம் போட்டு சிங்கத்தோடு ஓடி போயிடுது. அப்படி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும், அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன.